Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பங்கூழ் வீட்லயே எப்படி நல்லா டேஸ்டா பண்ணலாம்னு சொல்லி பாப்போம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இப்போ நம்ம கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கம்பு வந்து எடுத்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க, ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கொதி வந்ததும் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த கம்பு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். கம்பு நல்லா வேகட்டும். கலரி விட்டே இருக்கலாம். கம்பு நல்லா வேக வேக உங்களுக்கு நல்லா கெட்டியாயிட்டே வரும். பாருங்கள், இப்போ நல்லா கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மறுநாள் நம்ம மார்னிங் வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கம்பங்கூழ் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். நான் இப்போ 1 கப்பு வந்து சாதம் எடுத்திருக்கேன். அந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வேக வச்சு வச்சுருந்த கம்பு, அரைச்சி வச்சுருந்த சாதம், 1 கப்பு தயிர், 3 போட்டு தண்ணி அதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு டேஸ்ட்டான சுவையான கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.